வணக்கம் அன்பு நண்பர்களே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒரு தப்பான ஆட்டத்தால அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் எழுந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அது தப்பான ஆட்டமா முதிர்ச்சியான ஆட்டமா அப்படிங்கிறத நமக்கு 2026 தேர்தல் முடிவுகள் தான் காட்டும். நம்ம பொறுத்தவரை அது ஒரு தவறான ஆட்டம் மாதிரி இப்ப தோற்றம் தருது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது முதிர்ச்சியான ஆட்டமா கூட தோன்றலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கரூர் சம்பவம் உள்ளபடியே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் கதிகலங்க வைத்த ஒரு விஷயம் அப்படின்னாலே நீங்க கரூர் மரணங்களை தான் சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட 41 பேர் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு சென்று பரப்புரை பயணத்திற்கு சென்று துள்ள துடிக்க கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இதுல 2 வகையான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் நடிகர் விஜய். கூட்டம் படிப்படியாக அதிகரித்தது. அந்த கூட்டத்தினுடைய காரணமா தான் இந்த துஷ்டகரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் எஃப்ஐஆர்லையும் பதிவா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தை நிறுத்த சொன்ன போதும் நிறுத்தல அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் உட்பட மதியழகன் உட்பட அந்த கட்சியினுடைய பொருளாளர் உட்பட 2 பேரை கைது செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அப்படிங்கிறவங்களெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனிடையில தான் இது தொடர்பாக ஜென்சி இளைஞர்கள் சேர்ந்து பெரிய புரட்சியை தூண்டுவாங்க அப்படிங்கிற விதமா சமூக வலைதளங்கள்ல பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீதும் சைபர் கிரைம் போலீசார வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த சம்பவம் இருந்துட்டு இருக்கு. இதற்கிடையில விஜயை கைது பண்ணணும், கைது பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய 2 வகையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக சாட்டை சுற்றுகிறார். திமுக தான் தப்பு, உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தா, உரிய போலீஸை போட்டிருந்தா இந்த துஷ்டகரமான சம்பவம் நடந்திருக்காது, இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது, இதுக்கு முழுக்க முழுக்க காவல்துறை தான் பொறுப்பு என்று காவல்துறை மீது பிளேம் செய்யறார். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் நாள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மிகச் சிறப்பாக களமானார். 2 தரப்பையும் குற்றம் சொன்னார். அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு என்பது உள்ளிட்ட விஷயங்களை சொன்னார். இப்ப விஜய் அவர்களுக்கு பின்னால் இருந்து பாஜக இயக்கிறதாவும், சிபிஐ என்கொயரி கேட்டதனுடைய பின்னாலேயே பாஜகவுடைய அழுத்தம் இருக்கும், பாஜக கைக்குள்ள தாவேக்கா போகிறேன் என்பது உள்ளிட்ட 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அது பாஜக வெர்சஸ் தாவேக்கா நிலைப்பாடு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த இடத்துல இன்னைக்கு தமிழக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு என்பதை நான் ஒரு ஊடகவியலாளராக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பயணிக்கிறவன், பல மாவட்ட செய்தியாளர்களோடு தொடர்பில் இருக்கிறவன், பல மாவட்ட மக்களோடு களத்தோடு மண்ணோடு மக்களோடு நெருக்கமான பரிச்சயத்தில் உள்ளவர் என்கிற முறையில நம்ம களத்துக்கு சென்று பார்த்தோம். நிறைய பேர்ட்டு கேட்டோம். அப்படி கேட்டதனுடைய அடிப்படையில ஒரு மிக முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு. அதாவது கரூர்ல உயிரிழந்த குடும்பத்தினர் கூட விஜயை திட்டல. அவர் என்ன செய்வார்? அவர் வந்தாரு, கூட்டம் நடந்துச்சு, நாங்க போனோம், கூட்டமா போனோம், அதுல துஷ்டகரமா நடந்துருச்சு, எங்க வீட்டுல உள்ளவங்க இறந்துட்டாங்க என்பதாகத்தான் பார்வை இருக்கிறத ஒழிய விஜய் லேட்டா வந்தாரு, விஜயால தான் இந்த நடந்தது, விஜய் கூட்டத்துல தண்ணீர் வைக்கல, விஜய் கூட்டத்துல உரிய வசதிகள் செய்யலை என்பதான ஒரு பார்வை இல்லை. இது திமுக அரசுக்கு முதல்ல ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா உள்ளபடியே அங்க விஜய் அவர்களுடைய லேட்டா வந்ததும் ஒரு காரணம், ஒரு பெரிய கூட்டம் வந்ததும் காரணம். அவருடைய வாகனம் போலீசார் சிறிது நேரத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ஆனா அந்த வாகனத்தை எல்லாம் முடித்துக்கொண்டு அவருங்க இல்ல நாங்க அந்த இடத்துல போறோம்னு சொன்னோம்னா அந்த இடத்துக்கு அந்த வாகனம் நகர்ந்த போது தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதா சொல்றாங்க. மரத்தின் மேலே இருந்து ஜென்ரேட்டர்ல விழுந்தவர்களா இருக்காங்க, ஜென்ரேட்டரை துளைத்து கொண்டு உள்ளே விழுந்தவர்கள் இருக்காங்க, ஜென்ரேட்டரை அவர்களுடைய ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதான் கரண்ட் போச்சு சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்கு. செருப்பை கூட்டத்திலிருந்து தூக்கி வச்சது ஏன் என்கிற கேள்வி ஒரு தொங்கலாக இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதுக்குள்ள மர்ம முடிச்சுகள், சந்தேகங்கள், கேள்விகள் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு களத்துல மக்கள் மன்றத்துல திமுக கரூர்ல ஏன் இது கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு என்று கேட்ட விஜயனுடைய அந்த குரல் ஓங்கி ஒலிக்குது. மக்கள் ஏன் திமுக தான் பண்ணியிருக்கோம்னு விஜய் சொல்றாரு, அப்படி கூட இருக்கலாமே என்கிற தொழில அதிகமான பேர் பேசுறாங்க. அதுல ஓரளவு தாவேக்கா வெற்றி பெற்றிருக்காங்க. 70-75% மக்களுக்கு மேல அப்படிதான் மனநிலையில பேசுறாங்க. அப்ப இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயல்பாகவே தன் ஆட்டத்தை இழக்கிறார். என்ன செய்யறாரு? திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில இருந்து கொண்டு அவர் விஜயை ஆதரிக்கிறார், மறைமுகமாக ஆதரிக்கிறார். நேரடியாக அவர் விஜய் சரிதான் சொல்லாம திமுகவுடைய தவறுகள், திமுக செஞ்சாங்க, திமுக செய்தாங்க என்று இதை திமுகவை குற்றம் சாட்டுவதனுடைய விளைவாக இதுல என்ன ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். களம் திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு விஜய். எடப்பாடி பழனிசாமி அதற்கு களம் அமைத்து கொடுக்கிறார். தாவேக்காவினர் மட்டுமல்ல, எதிர்கட்சிகள் கூடுகிற கூட்டங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 165 தொகுதிகள் முடிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 55-60 நாட்களாக பரப்புரை நடக்குது, பெரிய கூட்டம் வருது, ஒரு கட்டுக்கிடக்காத கூட்டமாக இருக்கிறது. தொகுதிக்கு செலவு செய்து அழைத்து வருகிறார்களா, வண்டியை பிடிச்சு கூட்டு வராங்களா, ஆட்டோ பிடிச்சு கூட்டு வராங்களா, சைக்கிளை பிடிச்சு கூட்டு வராங்களா என்பதை தாண்டி கூட்டம் வருகிறது. பெருவாரியான கூட்டமாக இருக்கிறது, அது முறைப்படுத்தப்பட்ட கூட்டமாக இருக்கிறது, அரசியல் மயமான கூட்டமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பக்கத்திலே மாவட்ட செயலாளர் நிற்கிறாரு, முன்னாள் அமைச்சர் நிற்கிறாரு. அந்த தொகுதியில யாரெல்லாம் சீட்டு கேட்கிறார்களோ அவருடைய பெயரெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு, யாருக்கு சீட்டு என்கிற எதிர்பார்ப்பை உருவாக்குகிறாரு. அது அரசியல் கட்சி.
அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படியான கட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு, கட்டமைப்பே இல்லாத, கட்டமைப்பு என்று சொல்வது தொண்டர்கள் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க, அது தாவேக்காக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பு, அதிகமான பேர் வாக்களிக்க இருக்காங்க. பட் அது அல்ல கட்டமைப்பு என்பது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறார் என்று சொன்னால் அது கன்னியாகுமரியில நடக்குதுன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தலகர்த்தர்கள் போய் நிற்கிறதும், திருநெல்வேலியில் நடக்குதுன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தலகர்த்தர்கள் போய் நிற்கிறதும், அவர்களுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கம், நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க மக்களை அவர்கள் டைரக்ட் செய்யறது தான் வெற்றிக்கான சூத்திரம். அந்த ஒரு கூட்டம் சிறப்பாக நடப்பதற்கான சூத்திரம் அதுதான் திமுகவும் செய்வாங்க, அண்ணா திமுகவும் செய்வாங்க. திமுக இன்னும் சொல்ல போனா தொண்டரணினே இருக்கு, கூட்டங்களை சிறப்பாக நிர்வகிக்கிறது. ஏன் பிஜேபியில கூட இருக்க, ஆர்எஸ்எஸ்ல இருக்க, சங் பரிவார் அமைப்புகள் இருக்காங்களே, பாஜகவுடைய கூட்டங்களை பாருங்க, ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டங்களை பாருங்க, அவர்களும் அதை ஒழுங்கு செய்யக்கூடிய ஒரு பாங்கு இருக்க. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் இங்க ஒரு பெரிய தொங்கலாக, கேள்விக்குறியாக, சிக்கலாக மாறினதுதானே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லியாக காரணமாக மாறி இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்டத்தை எப்படி ஆடி இருக்கணும்? விஜய் தரப்பிலும் தப்பு இருக்கிறது, ஒரு முறைப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அதிமுகவை பார்த்து கத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்பதானே அவர் எதிர்கட்சி இடத்தை நிரப்பி இருப்பார், அவர் எதிர்கட்சி இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. பட் இங்க நடக்கிறத பூரா அவர் திமுகவை விமர்சனம் செய்கிறார், திமுக மீது தவறு என்கிறார், திமுக சரியில்லைங்கிற இது எல்லாம் எப்படியா இருந்தனா விஜய் மீது ஒரு பரிதாபத்தை ஒவ்வொரு வீட்லயா போய் விதைக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்கிறார். இது அதிமுகவை பலவீனப்படுத்தும். திமுக வெர்சஸ் தாவேகா என்றுதான் தொடர்ந்து விஜய் திட்டமிடுகிறார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்குள்ள இதுல அரசியல் கணக்கு இருக்கலாம். அது என்ன அரசியல் கணக்கு? பாஜக அதிமுகவோட இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணி வருவது நல்ல சுமூகமா தான் போகுது. அங்க வெளியில ஓபிஎஸ்டி டிவி சசிகலா போன்றவர்கள் இருந்தாலும் கூட. பட் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி கூட நினைக்கலாம், சிபிஐ என்கொயரி கேட்கிறார் விஜய். சோ சிபிஐ என்கொயரி கிடைச்சிருச்சுன்னா விஜய் பாஜகவினுடைய பிடிக்குள்ள வந்துருவாரு. அப்படி பாஜகவினுடைய பிடிக்குள்ள வந்துட்டாருன்னா அதிமுக பாஜக தாவேகா என்ற ஒரு அணி உருவாச்சுன்னா எடப்பாடியினுடைய ராஜதந்திரம் வெற்றி பெற்றது என்ற அர்த்தம். அவர் பேசுறதுல நம்ம குறை சொல்ல முடியாது. அது 2011 சட்டமன்ற தேர்தலில் எப்படி திமுகவை எதிர்கட்சி வரிசையில கூட வரவிடாம ஆக்குச்சோ அப்படி ஆக்கிடலாம். அது நடக்குமா? ஏன் நடக்காதுன்னு சொல்றேன். அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு இல்லை, விஜய் அவர்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரம் என்பதில் உடன்பாடு, என்னை முதல்வராக ஏற்றுக்கொண்டு வருபவர்களின் அணியில் இணையலாம் என்பது விஜயனுடைய நிலைப்பாடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்கவில்லை என்கிற காரணத்தால டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களால் கூட்டணியில் இருந்து விரட்டப்பட்டவர்கள். இப்படி இருக்கலாம். எப்படி இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க முடியும்? குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன போட முடியும்? நீட் விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக ஏதேச உள்ளிட ஒதுக்கீடே கொடுத்தது மாநில சுயாட்சி என்கிற அடிப்படையில. இது ஒரு முரண்களின் கூட்டணியா இருக்கும், முரண்களின் முடிச்சுகளா இருக்கும். இந்த அணி அமையாது. அப்ப திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில ஒரு அணி அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். அது கடைசியில கிரவுண்ட் எப்படி மாத்தோம்னா விஜய் மீது ஒரு அனுதாபத்தை உருவாக்கும். அதுதான் நடக்க போது. விஜய் தனித்து தான் நிற்பார். இது நம்முடைய யூகம், நம்முடைய முடிவுகள். விஜய் தனித்து தான் நிற்பார். பாஜக இதுல லாபம் இருக்கு. விஜய் தனித்திரண்டு சிறுபான்மையினர் ஓட்டுகளை எடுப்பாரு, கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டுகளை எடுப்பாரு, இளைஞர்கள் ஓட்டு எடுப்பாரு, பாஜகவுக்கு இதுவரை வாக்களிக்காத திமுக ஓட்டுக்குள்ள இருந்து ஓட்டு எடுப்பாரு, அதிமுக ஓட்டு எடுப்பாரு. முழுக்க வலதுசாரி சிந்துத்துவ பூரி போன ஒருவருடைய ஓட்டை அவ்வளவு எளிதில் விஜயால வாங்கிட முடியாது. அப்ப அந்த வலதுசாரி சித்தாந்த ஓட்டுகள் தனக்கு விழுந்தால் போதும், தன் கட்சி கொஞ்சம் கிரௌத் ஆகும். அப்ப பாஜகவுக்கு இதில் லாபம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று தெரியல. எதிர்கட்சி அரசியலை நீர்த்து போகிற விதமாக திமுக வெர்சஸ் தாவேகா என்கிற களத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னால் முடிந்த முயற்சிகளை செய்கிறாரோ என்கிற ஒரு அவருடைய அரசியல் ஆட்டத்தில் பிழை இருப்பதாக நான் பார்க்கிறேன். பார்க்கலாம். நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர், சிலுவம்பாளையம் பகுதியிலிருந்து சாதாரண ஊராட்சி செயலாளராக இருந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் வரை உயர்ந்தவர். அவரை விமர்சிக்கிற உரிமை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. முடிவெடுக்கிற ஆற்றலும் செயலும் அவருக்கு தான் உண்டு. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வியூகம் எடுபட போகிறதா அல்லது என்ன ஆக போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும். 2026 தேர்தலில் மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.